இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம், அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் கொடுக்கிற வார்த்தை. வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த வேத பகுதியுடைய மைய பகுதியை தான் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நான் அதை தான் உங்கள் நடுவில் பேச விரும்புகிறேன். வாசிக்கலாம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை அந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 15 வசனங்கள் வரை ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 15வது வசனத்துக்கு பின்பதாக அந்த அதிகாரம் முழுவதும் சாபங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்பதாக. நீ கையிடுகிற எல்லா வேளையிலும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவேன்னு சொல்கிறார். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உபாகம் 28:1 வாசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுக்கிறவர்களுக்குத்தான் இந்த ஆசீர்வாதம் என்பதாக வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீ கையிடுகிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் விரும்புகிறோம். எதை செஞ்சாலும் நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதில் ஒரு ஃப்ளரிஷ், ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும். நம்ம செய்கிற காரியம் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம கையிடுகிற காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தரணும், அப்படியெல்லாம் நம்ம விரும்புகிறோம். சிலர் பாருங்கள், கைராசி அப்படி சொல்லுவாங்க. சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் பீப்புள்ஸ் எல்லாம் பார்க்கலாம், ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு தான் பார்த்திங்கனாக்கா அந்த போனி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த முதல்ல அந்த காசு வாங்கிறது, ஒரு நம்ம என்ன போய் வியாபாரத்தில் போய் காசு கொடுத்தாலும் சரி அதை வாங்க மாட்டாங்க. ஆனால் பாருங்கள், அது பக்கத்தில் எங்கேயோ இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு அவங்க கையில் வாங்கி அதுக்கப்புறம் வாங்குவாங்க. இதெல்லாம் பாருங்கள், நம்ம நாட்டில் நடக்கிற சடங்குகள், நம் நாட்டில் நடக்கிற சில சம்பிரதாயங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். அது என்ன கேட்டாக்கா, அவங்க போனி பண்ணாக்கா, அவங்க அந்த காசை கொடுத்தாக்கா அது நிறையா பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகத்தை நம்ம கண்கூட நம்ம நிறைய இடங்களில் பார்க்க. குறிப்பாக அந்த மீன் வியாபாரிகள்லாம் பார்க்கலாம், நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி நடக்கும். நீங்கள் கவனித்து பார்த்துருக்கலாம். பிரியமானவர்கள், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க கையினால் வாங்கினாக்கா எனக்கு ஆசீர்வாதம், அவங்க கையினால் அது கிடைச்சிட்டாக்கா எனக்கு நன்மை உண்டாகும் அப்படி சொல்லி நம்ம பிலீவ் பண்ணுறோம், நம்ம நம்புகிறோம். அப்படி ஒரு வாழ்க்கை நம்முடைய தேசத்தில் நம்மை சூழ்ந்திருக்கிற மத்தியில் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. ஒருவேளை பாருங்கள், ஆண்டவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். எந்த மனிதனும் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. யாருக்கும் கைராசி இல்லை என்பதெல்லாம் ஒரு சடங்குகள், அவைகளெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவைகள் நம்முடைய வாழ்விலே உண்டாக்கி வைத்திருக்கிற சில வழிமுறைகள் என்று சொல்லலாம், அவ்வளவுதான். பாருங்க, அது நம்மை ஆசீர்வதிக்காது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வன், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் தான் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடியும். அவர்தான் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் சொல்கிறாரு, நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன்னு சொல்கிறார். நீங்கள் வேலைக்கு போனாலும் நான் தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் முன்னேறுவதற்கு நான் தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். உங்களுடைய பொருளாதார நிலைமையில் நான் தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்.
என்பதை கர்த்தர் இங்கு வலியுறுத்தி சொல்லுகிறார். நான் தான் எல்லா காரியத்திலும் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்பதாக. யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா? அவருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுக்கிறவர்களை தான். பாருங்க, இப்படியெல்லாம் நம்ம சடங்குகளை வைத்து அல்ல, அந்த நபரால் தான் எனக்கு ராசி, அந்த நபரால் தான் எனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி நினைச்சோம் சொன்னாக்கா அது நம்மை போல ஏமாற்றப்படக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ட்ரெஸ் போடுவாங்க, நான் பார்த்துருக்கிறேன். அது போட்டுக்கிட்டாக்கா அவங்களுக்கு ராசி அப்படி சொல்லுவாங்க. சிலர் இன்டர்வியூக்கு போகும்போது ஒரு குறிப்பிட்ட ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்க. பாருங்கள், இப்படியெல்லாம் ஒரு சில காரியங்கள். சிலருடைய முகத்தில் முழிப்பாங்க, அவங்க முன்னாடி வந்துட்டாக்கா அவங்களுக்கு ராசி அப்படி சொல்லுவாங்க. இவைகளெல்லாம் சடங்குகள். இவையெல்லாம் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடியாது. இவைகளெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது. கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், நீ கையிடும் வேலை எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம கையிடுகிற காரியத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய வாக்கு தத்தம் இல்லை? இந்த உலகத்தில் நம்ம என்னென்ன காரியத்தை செஞ்சாலும் சரி, அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை ஆசீர்வதித்து தருகிறார். ஹல்லேலூயா. என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், என்னுடைய வாழ்வில் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆண்டவர் எனக்கு சொல்லுகிற காரியம் அல்லது ஆண்டவர் என்னை நடத்துகிற காரியம் எனக்கு ஒரு விருப்பத்தை கொடுத்து ஒரு செயல்பாடை கொடுத்து ஆண்டவர் செய்ய வைத்தார்னாக்கா அதை கட்டாயம் அவர் செய்து முடிச்சிருவார். ஹல்லேலூயா. அதை நான் பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அநேக காரியங்கள், அது பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, அது எத்தனை பொருள் செலவு ஆனாலும் சரி, அது யாரையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன், யாரிடத்தையும் கவனமும் செலுத்த மாட்டேன். ஏன் சொன்னாக்கா என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த கிருபையின் கூடாரத்தை நீங்கள் எடுத்துக்கங்க. இதை நான் யாரையும் நான் எதிர்பார்க்கல, யாரிடத்திலும் சொல்லவும் இல்லை, யாரிடத்திலும் கேட்கவும் இல்லை. கர்த்தர் அதை ஆட்கொண்டு அதை செய்ய வைத்தார். அவர் அதை இந்த காரியத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படித்தான் கர்த்தர் ஒவ்வொரு மனிதனையும் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். கையிட்டு செய்கிற காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எந்த காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் சரி, அதை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா பாதியில் விட்டுட்டு போயிடுவாங்க. சிலர் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துருவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்கில் அப்படியே அது பெண்டிங்கில் இருக்கும். எந்த வேலை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு வீடு கட்டுற வேலையானாலும் சரி, அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் முன்கூட்டி இறங்குறீங்க அப்படின்னு சொன்னால் பல வருஷங்கள் அப்படியே பெண்டிங்கிலே இருக்கும். பல வருஷங்கள் அது நிறைவேறாமலே இருக்கும். கர்த்தர் சொன்னார்னாக்கா அதை கட்டாயம் அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆகவே தான் அவர் வாக்கு தத்தம் செய்கிறார், நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்பதாக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், எப்படிப்பட்டவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும் என்பதை நான் வேதம் என்ன சொல்லுகிறது. அந்த வாக்கு தத்தம் ரொம்ப நல்லதாக இருக்குது. ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வாக்கு தத்தம் தான். அது அக்செப்ட் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு வாக்கு தத்தம் தான். அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாக்கு தத்தம் தான். ஆனால் யாருக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதாக வேதம் சொல்லுகிறது. இயேசு கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், யாரை அப்படி ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கலாம். அதே உபாகமம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 14ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த வேத பகுதி இப்படியாக சொல்லுகிறது. உபாகமம் 14ஆம் அதிகாரம் 29வது வசனம். லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால், லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால், அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும், அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும், உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும், திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக.
புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ரொம்ப அழகா வேதம் சொல்லுகிறது பாத்தீங்களா? என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவரே, உன் வாசல்ல திக்கற்றவர்களும் விதவைகளும் வந்து புசித்து திருப்தி அடையணுமா. அப்ப நீ கையிட்டு செய்கிற காரியம் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறும். ஹல்லேலூயா. உன் வீட்டுக்கு வெளியிலேயோ திக்கற்றவர்களை நீ கண்டாக்கா, விதவைகளை நீ கண்டாக்கா, அவங்க நீ கொடுக்கிற ஆகாரத்தில், நீ கொடுக்கிற உதவியில அவங்க சாப்பிட்டு திருப்தியாகும் பொழுது நம்ம கையிட்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு என்ன காரியம் அப்படின்னு சொன்னாக்கா, மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராது. அப்படி நம்ம மற்றவர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது. பிரியமானவர்களே, நம்ம இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும், இந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கணும். நீ கையிட்டு செய்கிற காரியத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் சொல்லி இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானா இருக்கணும் அப்படி சொன்னா கட்டாயம் உங்க வாசல்ல அல்லது உங்க தெருக்களிலே உங்களுக்கு நேரிடுகிற அல்லது நீங்கள் பார்க்கிற நபர்கள் திக்கற்றவர்களாக, வழி இல்லாதவர்களாக, ஆகாரத்துக்கு போதுமான வசதி இல்லாதவர்களாக அல்லது விதவைகளாக, அப்படி நிர்பந்தமான நிலைமையில் இருக்கிறவர்களை நீங்க போய் கண்டு அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவங்க திருப்தியா சாப்பிடுறாங்க பாருங்க, அந்த திருப்தியில தான் நீ கையிட்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் சொல்றார். ஹல்லேலூயா. அப்ப ஏன் ஆசீர்வாதம் நமக்கு இல்லை? நம்ம கையிட்டு செய்கிற காரியத்தில் ராசி இருக்குது, ராசி இல்லை, இப்படி எல்லாம் சொல்லி நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். பிரியமானவர்களை, நம்ம என்ன செய்கிறோம்? மற்றவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைகிற அளவுக்கு ஏதாவது செய்கிறோமா? நமக்கு ஆண்டவர் அதுக்கு தானே ஆசீர்வாதத்தை தராரு. அவங்க கையிட்டு செய்கிற காரியத்தை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் சொல்லி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. மைக்கு திருப்பி வைங்க. அப்படி கையிட்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா கட்டாயம் நம்முடைய வாசல்ல இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள், விதவைகளை விசாரிக்கிறவளாய் இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 1 ஒரு 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு ஒரு மலையிலே பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த மலையில் அவர் பிரசங்கம் பண்ணி 3 நாட்கள் பிரசங்கம் பண்ணிட்டார். அப்படி 3 நாட்கள் பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டுக்கு அனுப்பணும். அவருக்கு மனசு இல்லை. அவங்கள வீட்டுக்கு அனுப்பாமல் அங்கே இருக்கிற சீஷர்கிட்ட கேட்குறாரு, ஏதாவது இங்கே இருக்குதா அவங்களுக்கு வாங்கி கொடுப்பதற்கு அப்படி சொல்லி கேட்குறார். அப்போ பாருங்கள், சீஷர்கள் சொல்கிறாங்க, இங்கே ஒன்றும் கிடையாது, கடையில் போய் வாங்கினாலும் வாங்க முடியாது, அதனால் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கும் பொழுது சொல்கிறாங்க, 7 அப்பமும் சில சிறுமீன்களும் இருக்கிறது, அதுதான் இங்கே இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு சிறுவனிடத்தில் அது வைத்திருக்கிறான், அவை தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இயேசு அதை கொண்டு வந்து அதை ஆசீர்வதித்து அவர்கள் மிச்சம் எடுக்கும்படியாக, அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடையும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறார். அந்த ஜனங்களுக்காக கர்த்தர் ஏன் அதை செய்யணும்? இயேசு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா அது முதலாம் அந்த 3ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். பாருங்க, அவருடைய உள்ளமெல்லாம் திக்கற்றவர்களுக்காக, அங்கிருந்த ஜனங்களுக்காக உள்ளம் பரிதபிக்கிறதா. ஐயோ, இவங்க சாப்பிடாம இருக்காங்களே, இவங்க திருப்தியா அனுப்பினமே, 3 நாள் பிரசங்கம் பண்ணமே, பிரசங்கத்தெல்லாம் கேட்டாங்களே, அற்புத அடையாளங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டாங்களே, அது போதும் சொல்லி கர்த்தர் அவங்கள அனுப்பலை, அது போதும் சொல்லி அவர் திருப்தி அடையலை. அவர் பாருங்க, அந்த ஜனங்களுக்காக
பரிதபிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜனங்களுக்காக அவர் பரிதபிக்கிறார். ஒரு பரிதபிக்கிற உள்ளம்தான் அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. பரிதபிக்கணும் நம்முடைய இருதயம் எல்லாம். அவங்க எக்கன்னா போட்டோம், எப்படின்னா போய் தொலையட்டும், வந்தாங்க போட்டோம், எப்படி வந்தாங்களோ அப்படியே போட்டோம், அப்படியெல்லாம் இயேசு விரும்பலை. அதெல்லாம் அவர் சொல்லலை. அந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறார். நீங்கள் பரிதபிக்கிறீங்களா? ஐயோ அவங்க சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்களே, வீட்டு வாசலில் திக்கற்றவளாக இருக்கிறாங்களே, வீட்டு வாசலில் அவங்க விதவைகளாக அமர்ந்திருக்கிறாங்களே, யாரும் இல்லாமல் இருக்காங்களே, அவங்களுக்காக உங்களுடைய உள்ளம் பரிதபிக்கிறதா? பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளை சாப்பிடாமல் இருந்தால் உங்கள் உள்ளம் பரிதபிக்கல. உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க சாப்பிடாம இருந்தாக்கா விசாரிப்பீங்கல்ல, ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களா இல்லையா, என்ன சாப்பிட்டீங்க, எப்படி இருக்கீங்க எல்லாம் விசாரிப்போம் இல்லை? பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் மட்டும் வேணும்னு விரும்புகிறோம். கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கிறார்? திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் சாப்பிட்டு திருப்தி அடைகிறவர்களாய் நாம் மாற்றும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை தருகிறார். பாருங்க, அப்புறம் அவங்களுக்காக பரிதபிக்கிறது மட்டும் கிடையாது. இயேசு என்ன செய்கிறார் பாருங்க, அந்த ஜனங்களுக்காக. அதே வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னாக்கா வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து, 3வது வசனத்தை வாசிக்கலாம். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால், போதும், தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால். ஹல்லேலூயா. 2வது அவர் என்ன ரீசன் சொல்றார் பாருங்க. உங்க ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, ரொம்ப களைப்பாக இருக்கிறாங்க, இவங்க வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிடணும்னு சொன்னாக்கா அவங்க ரொம்ப டயர்டாயிடுவாங்க. அதை ஃபீல் பண்றார் இயேசு. ஹல்லேலூயா. அதை அப்படி உணர்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம் தான் நம்முடைய தெய்வன். ஹல்லேலூயா. நம்ம எப்படி டயர்டாயிடும்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். ஜோமணி ஒரு வேளை டயர்டாயிட்டு இருக்கலாம், காத்திருந்து ஒரு வேளை டயர்டாயிட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு வேளை ரொம்ப டயர்டாயிட்டு இருக்கலாம். இயேசு அதை அறிந்திருக்கிறார். அந்த ஜனங்க டயர்டாயிடுவாங்களே, தூரத்திலேருந்து வந்திருக்கிறாங்களே, ரொம்ப தூரத்திலேருந்து வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. எனக்கு ஆகிலும் உன்னை போல பிறனை நேசி என்று சொல்லுகிற வேத வசனத்தின்படி யாராகிலும் அப்படி துக்கப்படும் பொழுது, ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் வந்திருக்குதா, அவங்கள தான் கர்த்தர் கையிட்டு செய்கிற காரியத்தில் ஆசீர்வதிப்பார். அவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். இயேசுக்கு அந்த பரிதபிக்கக்கூடிய இருதயம், அவங்க தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்களே சொல்லுகிற அந்த கவலை இருந்தது. ஹல்லேலூயா. அந்த பாரம், அவங்க டயர்டாக இருக்காங்களே அப்படின்ற பாரம் அவருக்கு இருந்தது. பிரியமானவர்களே, அதனால தான் அந்த அற்புதத்தை செய்தார். அதனால தான் 7 மீன்கள் 7 அப்பத்தையும் சில சிறு மீன்களையும் எல்லாம் திருப்தி அடைய முடியாது சாப்பிட ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்களே அப்படி சொல்றார். 3வது வசனத்தில் வாசிக்கலாம். மறுபடியும் அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். 3வது காரியம் சொல்றாரு, அவங்க சோர்ந்து போயிடுவாங்களே. ஹல்லேலூயா. அவர் பரிதபிக்கிற தேவனாயிருக்கிறார். அவங்க தூரத்திலிருந்து வந்திருக்கத்தை ஃபீல் பண்ணுறவராய், உணர்கிறவராய் இருக்கிறார். அவர்கள் சோர்ந்து போவார்களேன்னு சொல்லுகிற கவலை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிடுவாங்களே. நிறைய சோர்வு நமக்கு வந்திருக்குல்ல, யாருக்கு தெரியாது நீங்கள் நினைக்கிறீங்க, யாரும் அதை அறிந்து கொள்ளலன்னு நினைக்கிறீங்க. இயேசுக்கு தெரியும். அந்த ஜனங்களுடைய ஃபீலிங், அவங்க ஜனங்கள் எப்படிப்பட்டவளாய் இருக்கிறாங்க என்பதை இயேசு தெளிவாய் அறிந்திருந்தார். உங்களை உண்டாக்கின தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவருக்கு தெரியும்.
எப்படி அவர் ஆசீர்வதிக்கிறார்? நீங்கள் பரிதபிக்கிற குணமுடையவர்களாய் இருந்தால் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அவர்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளுகிறவர்களாய் இருந்தால் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அவர்களை சோர்ந்து போவார்களே என்று சொல்லுகிற அந்த கவலையுடையவர்களாக இருந்தால், அந்த பாரமுடையவர்களாக இருந்தால் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, இயேசு கிறிஸ்து அதனால தான் அந்த 7 அப்பத்தையும் சில சிறு மீன்களையும் அவங்க சாப்பிட்டு மிச்சம் எடுக்கும்படியான ஒரு மல்டிஃபிகேஷன், ஒரு பெரிய பெருக்கமான ஆசீர்வாதத்தை இயேசு கட்டளையிட்டார். அதே இயேசு கிறிஸ்து பாருங்க, அவரை 40 நாள் இயேசு வனாந்தரத்தில் மலையிலே உபவாசம் எடுக்கிறார். அப்படி உபவாசம் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பிசாசு வந்து சோதிக்கிறான். என்ன சோதிக்கிறான்? அவர் ரொம்ப பசியாக இருக்கிறார். அவர் ரொம்ப பசியாக இருக்கும் பொழுது இயேசுகிட்ட வந்து சொல்கிறான், அந்த கல்லுகளை நீங்கள் அப்பமாக்க முடியுமே, அந்த அப்பமாக்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்ரு சொல்கிறான், பிசாசு சொல்கிறான். பிரியமானவர்களே, அங்கே அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்யலை. அங்கே அந்த அற்புதத்தை இயேசு செய்யலை. ஏன் அவரால் செய்ய முடியாதா? அவர் அப்பமாக்கி சாப்பிட முடியாதா? அந்த பசியை தீர்த்து கொள்ள முடியாதா? அவருக்காக பரிதபிக்கவில்லை. அவருடைய உணர்வுக்காக அவர் எந்த காரணத்தை முன்னிட்டு சொல்லலை. அவர் சோர்ந்து போவேனே என்பதற்காக அதை அவர் உண்டாக்கி அதை சாப்பிடவில்லை. ஜனங்களுக்காகத்தான் அவர் பரிதபிக்கிறார். ஜனங்க சோர்ந்து போவாங்களேன்னு தான் கவலைப்படுறார். ஜனங்களுடைய உணர்வை தான் அவர் புரிந்து கொள்கிறார். தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்களே அப்படின்றது தான் அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக நீங்கள் கையிட்டு செய்கிற காரியம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படி சொன்னாக்கா, உங்கள் வீட்டு வாசலில் இருக்காங்க பார்த்தீங்களா, திக்கற்றவர்கள், விதவைகள், அவங்க சாப்பிடும்படியாய் நீங்கள் முன் வரணும். அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்களுக்கு கொடுங்க. அவங்க சாப்பிட்டு நம்ம ஆசீர்வதிக்கிறாங்க பற்றியா, நம்ம வாழ்த்துக்கிறாங்க பற்றியா, அதுதான் தேவனிடத்தில் உண்டாகிற ஆசீர்வாதமாய் நமக்கு அமையும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். அவர் பொய் சொல்ல மாட்டார். நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் சொன்னவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. 2வது யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? வாசிக்கலாம். அதே உபாகமத்தில் நீங்க வாசித்து பார்க்கலாம். 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை 10வது வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும் பொழுது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் கவனிங்க. நீங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் 2வது காரியத்தை சொல்றாரு. நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிக்கணும் சொன்னாக்கா, உன் சகோதரனை நினைத்து கொள்ளணும், எளியவர்களை நினைத்தவர்களுக்கு இறங்கணும். ஹல்லேலூயா.
எளியவர்களுக்காக உதவி செய்யணும், எளியவர்களுக்காக நீங்கள் கடன் கொடுக்கணும். கையை இருக்க மூடிட்டுனாக்கா கர்த்தரும் இருக்க மூடிடுவாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் தாராளமாக கையை திறக்கணும், தாராளமாக உன் சகோதரனுக்காக கொடுக்கணும், உன் சகோதரிக்காக கொடுக்கணும். அவங்க என்ன கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு அதை புரிந்து கொண்டு அந்த கஷ்டத்துக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டே இல்லாத உன் சகோதரனுக்கு தரவே மாட்டோம். எல்லாம் நிறையா இருக்கும், நமக்கு இல்லைன்னு சொல்லிடுவோம், முடியாதுன்னு சொல்லிடுவோம், கூடாததுன்னு சொல்லிடுவோம். பிரியமானவர்கள், அப்படி சொன்னாக்கா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு இறங்கணும். அப்படி எளியவனாய் இருக்கிற சகோதரனுக்கு இரக்க குணம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த இரக்க குணம் இருந்தாதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். இந்த வாக்குத்தத்தம் சொந்தமாகும். இரக்க குணம் இல்லை, ஏழைகளுக்கு இரக்கம், எளியவர்களுக்கு இரக்கம் பாராட்ட முடியலை, உன் சகோதரனுக்கு உன் மனசு திறக்கப்படலை, உன் கை திறக்கப்படலை, தாராளமாய் கொடுத்து முன் வரலை அப்படின்னு சொன்னாக்கா நீ கையிட்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. வேதத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கையிட்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா எளியவர்களாக இருக்கிற உன் சகோதரனுக்கு உன் கையை மூடாம, உன் இருதயத்தை மூடாம தாராளமாய் கொடு. கர்த்தர் கையிட்டு செய்கிற காரியத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. அதுல தான் ஆசீர்வாதம் அடங்கி இருக்குது. அங்க பார்த்த திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் நீங்க நல்ல சாப்பாடு கொடுத்தீங்கன்னாக்கா கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. இங்க சொல்றாரு, உன் சகோதரனுக்கு நீ உதவி செய்தாக்கா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இயேசு தம்முடைய சீஷர்களிடத்தில் சொல்லும் பொழுது நீங்க வாசித்து பார்க்கலாம். 25:42 வாசிங்க. 25:42 வாசிங்க. பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரமில்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன். நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் நல்ல கவனிங்க. அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நமக்கு தான் சொல்றாரு, அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. இயேசு, எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, அவர் சொல்கிறாரு, நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுக்கல. நான் அந்நியனாக இருந்தேன், என்னை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலை. வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு நீங்கள் வஸ்திரம் கொடுக்கல. வியாதி உள்ளவனாக இருந்தேன், என்னை நீங்கள் விசாரிக்கலை. காவலில் உள்ளவனாக இருந்தேன், நீங்கள் என்னை வந்து பார்க்கல. இப்படியெல்லாம் இருந்தேன், நீங்கள் எதுவுமே எனக்கு செய்யலை. அப்போ அவங்க கேட்குறாங்க, எப்போ நீங்கள் பசியாக இருந்தீங்க? எப்போ நீங்கள் அந்நியனாக இருந்தீங்க? எப்போ வஸ்திரம் இல்லாத இருந்தீங்க?
எப்போ நீங்கள் வியாதியாக இருந்தீங்க? எப்போ நீங்கள் காவலில் இருந்தீங்க? எப்போ நாங்கள் உங்களுக்கு செய்யாமல் விட்டுட்டோம்? அப்படி ரொம்ப தெளிவாக கேட்குறாங்க. இயேசு சொல்கிறாரு, இந்த சிறியரில் எதை செய்யாதிருந்தீர்களோ, இந்த எளியரில் இந்த விதமாய் திக்கற்றவளாய் இருக்கிறவர்களுக்கு எதை செய்யாது இருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாமல் இருந்தீர்கள். ஹல்லேலூயா. வேதம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. நம்ம கையிட்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறோம். ஆனா உன் சகோதரனுக்கு கையை முடக்கிறோமே, எளியவர்களுக்கு செய்ய மறுக்கிறோமே, வச்சிருந்தும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முன் வரலையே, அப்ப எப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்? அதை செய்வது கர்த்தருக்கே செய்வதாக வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்க அதுல வெசனப்படக்கூடாது, அதில் நீங்க டவுட் படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. தாராளமா உங்களுடைய இருதயத்தை திறக்கணும், உன் கையை தாராளமா திறக்கணும். அப்படி திறக்கும் பொழுதுதான் ஆண்டவருக்காய் செய்கிற நன்மைகளை நம் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் இல்ல, எளியவர்களுக்கு இறங்கணும். எளியவளாய் இருக்கிற உன் சகோதரனுக்கு இறங்கணும், எளியவளாய் இருக்கிற உன் சகோதரிக்கு இறங்கணும். அவர்களை தான் கர்த்தர் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை தருவேன் சொல்றார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். உபாகமம் 24ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 24:19. நீ உன் பயிரை அறுக்கையில், நீ உன் பயிரை அறுக்கையில், உன் வயலில் ஒரு அரிக்கட்டை, உன் வயலில் விழுகிற அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால், மறதியா வச்சிட்டு வந்தேன்னு சொன்னா அதை எடுத்து வரும்படி, அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். திரும்பி போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசத்தில் எல்லாம், உன் கை பிரயாசத்தில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும், அதை பரதேசிக்கும், திக்கற்ற பிள்ளைக்கும், திக்கற்ற பிள்ளைக்கும், விதவைக்கும், விதவைக்கும் விட்டு விடுவாயாக. விட்டு விடுவாயாக. வயல்ல அறுக்கிறாங்கல்ல அரிக்கட்டுகள், அந்த அரிக்கட்டுகள் எல்லாம் எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு ஏதோ ஒன்று அங்கே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, நீ மறுபடியும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நினைவுபடுத்திட்டு அங்கே போவாத, திரும்பி போவாத, அதை எடுக்க போவாத. அது திக்கற்றவர்களுக்கும் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க, நீ கையிட்டு செய்கிற காரியத்தை எல்லாம் ஆசீர்வதிக்க பரதேசிக்கும், திக்கற்றவர்களுக்கும், விதவைகளுக்கும், ஒன்றும் இல்லாதவங்களுக்கும் அதை விட்டுரு. திரும்பவும் நினைவுபடுத்தி போய் எடுக்காத. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பிசினிதனம் பண்ணாதன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கஞ்சதனம் பண்ணாதன்னு அர்த்தம். ஸ்ட்ரிஞ்சு, ரொம்ப கஞ்சனா இருப்பாங்க, கராரா இருப்பாங்க. ஐயா, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நீ தாராளமா இருக்கணும். பிசினிதனம் பண்ணினா பிசினித்தனத்தோட போயிடுவ. சேர்த்து சேர்த்து வச்சு ஒன்னையும் கொண்டு வந்ததில் ஒன்றும் கொண்டு போவது கிடையாது. திடீர்னு ஒரு நாள் நம்ம மரணம் சந்திக்கும். உன்னுடைய சொத்து சுதந்திரம் என்ன ஆகும்? கூடவா கூட்டிகிட்டு போக முடியும்? எதை கூட எடுத்துட்டு போக முடியும்? யோசிச்சு பாருங்க. என்ன சம்பாத்தியத்தை கையில் கூட்டிட்டு போக முடியும்? ஒன்றுத்தை கூட்டிட்டு போக முடியாது. அலெக்சாண்டர் இந்த உலகத்தை பிடிச்சான். 33 வயசுல இந்த உலகத்தை முழுசையும் அவன் பிடிச்சான். கடைசியில் ஒரு நாள் அவன் சாகிற நிலைமைக்கு, மலேரியா வந்து அவன் சாகிற நிலைமைக்கு போயிட்டான். அப்படி சாகிற நிலைமைக்கு போயிட்ட உடனே அவன் சொன்னானா, தன்னுடைய சோல்ஜர்ஸை, தன்னோடு கூட இருக்கிற மந்திரிமார்கள் எல்லாம் கூப்பிட்டு, நான் இந்த உலகத்தையே எல்லாவற்றையும் பிடிச்சிட்டேன். கிரீஸ்லேருந்து வந்து நான் எகிப்து அந்த பகுதியிலிருந்து வந்து இந்தியா வரலாம் வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டேன். எல்லா நாடும் எனக்கு சொந்தமாயிடுச்சு. இந்த வாலிப வயசில் எல்லாவற்றையும் நான் ஆளுகை செஞ்சேன். ஆனால் இப்போ நான் சாக போகிறேன். எல்லாம் எனக்கு சொத்து சுதந்திரம் எல்லாம் இருக்குது, நாடுகள் எல்லாம் எனக்கு இருக்குது. ஆனால் என்கிட்ட ஒன்றுமே நான் கொண்டு போக போகிறது கிடையாது. அதனால் அடையாளமாக என்ன பண்ணுங்க,
நான் என்னை அடக்கம் பண்ணுகிற அந்த பெட்டியில், சவ பெட்டியை திறந்து இருக்கிற மாதிரி வைத்து 2 கையை மட்டும் வெளியில் வச்சிருங்க. 2 கையை மட்டும் அந்த பெட்டிக்கு வெளியில் தெரிகிற மாதிரி வச்சிருங்க. நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போகிறதில்ல, இந்த ஜனங்க உணரணும் அப்படின்ற செய்தியை அவன் சொல்லிட்டு போயிருக்கான். இதுதான் உண்மை. ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது. நீ பிசினிதனம் பண்ணினாக்கா ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது. ஹல்லேலூயா. நிறைய இடங்களில் பிரச்சனை அதுதான். எனக்கு தெரியும் ஒரு குடும்பம், பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பம் தான். பக்கத்து வீட்டுக்கும் அவங்களுக்கும் சண்டை, எப்பவும் சண்டை, எல்லா நேரங்களில் சண்டை நடக்கும். நிறைய நேரங்களில் பக்கத்தில் இருக்கிற ஒரு முஸ்லீம், அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. என்னடானாக்கா அந்த வேலி சண்டை. அந்த நாட்களில் காம்பவுண்ட் எல்லாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா முள்வேலி போட்டிருப்பாங்க. இந்த ஓணாஞ்செடின்னு சொல்லுவாங்க, செடிகள்லாம் வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் எல்லாம் வச்சுக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அங்கே அளப்பான், இது உள்ளே வருதுன்னு சொல்லுவான் அந்த பாய். இவங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை அதுதான் உள்ளே போகுது அப்படின்வாங்க. 2 பேர் ரோட்டில் நின்று சண்டை போட்டுக்குவாங்க. நல்ல குடும்பம் பாருங்கள், ஏராளமான பிள்ளைங்க, அவங்களுக்கு நிறையா பேர் அவங்க இருந்தாங்க. நான் நேரடியாக பார்த்த சம்பவம். பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த பாய் அந்த முஸ்லீம் சகோதரருக்கும் இவங்களுக்கு ரொம்ப சண்டை வந்ததுனால அந்த மனுஷன் போய் சூனியம் வச்சுட்டான். 1 இன்ச்சு நிலத்துக்கு, 1 அடி நிலத்துக்கு, எல்லா நிலத்துக்கு சூனியம் வச்சுட்டான். திடீர்னு 3 மரணங்கள் அந்த வீட்டில் நடந்தது தொடர்ந்து. சின்ன பையன், வாலிப பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான் அந்த வீட்டில். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அந்த குடும்பத்தினுடைய தலைவர் மரித்து போனார். நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு டீச்சர், அவங்க திடீர்னு பேரலைஸ் ஆகி கை கால்கள் விழுந்து அப்படியே படுத்த படுக்கையாகி அவங்கள சில நாட்களில் மரித்து போனாங்க. என்ன காரணம் தெரியுமா? அதில் விட்டு கொடுத்துருந்தா பிரச்சனையே கிடையாது. 1 அடிக்கு என்ன வந்துட போகுது? எத்தனை பெரிய ஆபத்துகள், எத்தனையோ குடும்பங்கள் அதை சந்திக்கிறது. ஏன் ஆசீர்வாதம் இல்லை? பிசினித்தனம் பண்ணுறதுனால. நிறைய நேரங்களில் நம்ம கஞ்சத்தனம் பண்ணுறோம். பெரிய பிரஸ்டேஜ் இஷ்யூ, அதில் கிறிஸ்தவ குடும்பங்கள் கோர்ட் கேஸ்ன்னு போய் நிற்கிது. நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு நிற்பாங்க. அது ஏன் இடம், உன் இடம்னு சொல்லிட்டு. எந்த இடத்தையும் யாரும் கொண்டு போக போகிறதே கிடையாது. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரி, ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அரிக்கட்டை திரும்ப எடுத்துகிட்டு வராத. உன் வயலில் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னா, மறந்துட்டேன்னு சொன்னா, திரும்ப எடுத்துகிட்டு வராத. அது பரதேசிக்கு போகட்டும், திக்கற்றவர்களுக்கு போகட்டும், விதவிகளுக்கு போகட்டும். அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். போவாஸ் என்ற ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அவன் பெரிய செல்வ சீமானாய் மாறுவதற்கு காரணம் என்ன? நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ரூத் 2ஆம் அதிகாரத்தில் ரூத்து அந்த இடத்துல போய் கதிர்களை பிறக்கிற அவ அந்த நிலத்துக்கு சொந்தக்காரி கிடையாது. அவன் அந்நிய தேசத்திலிருந்து வந்தவர், கணவனை இழந்தவர், தன்னுடைய மாமியார் மட்டும் அவளுக்கு இருக்கிறா. அந்த அந்நிய தேசத்தில் அவள் இருக்கும் பொழுது சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, பரதேசியாக இருக்கிறார். அவள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிலத்தில் போய் விழுகிற, அதை அறுத்து விட்டுட்டு மிச்சம் விழுகுது பார்த்தீங்களா, அந்த கதிர்கள், அந்த மணிகளை, அந்த கோதுமை மணிகளை பொறுக்கிற வேலை தான் அவள் அந்த பொறுக்கி அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டுக்கு சாப்பாடு, அதுதான் அவங்களுடைய தொழில். பாருங்கள், அந்த போவாஸ் என்று சொல்லுகிற ஒரு மனிதனுடைய நிலத்தில் இவ போய் அதை பொறுக்கிறான். அந்த போவாஸ் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் வாசிக்கலாம். அவள் கதிர் பொறுக்கி கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கி கொள்ளட்டும். அவர் அரிக்கட்டுகள் நடுவிலே பொறுக்கி கொள்ளட்டும். அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவளை ஈனம் பண்ண துரத்தாதீங்க. அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கி கொள்ளும்படிக்கு, அவள் பொறுக்கி கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள். நீங்களே போட்டுருங்க, கொஞ்சம் போட்டுருங்க. முதலாளி சொல்றாரு, கொஞ்சம் போட்டுருங்க. அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டார். அவளை திட்டாதீங்க, அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும்
அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். வயலில் கருதி பொறுக்கினா. 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளில் சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அதுதான் போவாஸ் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம். ஹல்லேலூயா. ருத்து ஒரு பரதேசியா இருக்கிறான். ருத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய காரியங்களை இழந்து அனாதையாக்கப்பட்ட இருக்கிறான். இதை கேள்விப்படுறான். அவளை குறித்து விசாரிக்கிறான். இவ யார் என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். விசாரிச்சுட்டு பாருங்க, கதிர் அறுக்கிறவங்ககிட்ட சொல்கிறான், விவசாயிகிட்ட சொல்கிறான், கொஞ்சம் அவளை விட்டுருங்க, அவள் நடுவில் வந்து பொறுக்கிக்கிட்டோம், அவளை அதட்டாதீங்க, அவளை ஈனப்படுத்தாதீங்க, நீங்கள் கொஞ்சம் சிந்தி விடுங்க, வேணும்னு சிந்தி விடுங்க, அவள் பொறுக்கிட்டோம், அவள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தாராள குணம் அப்படின்ற ஒரு தாராள மனசு அவனுக்கு இருந்தபடினாலே தான் போவாஸ் அந்த தேசத்தில் செல்வசீமானாக இருந்தான், ஆசீர்வாதமாக இருந்தான். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையில், நீங்கள் கையிட்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னால் கஞ்சந்தனம் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. அதில் பிசுனிதனம் பண்ணாதீங்க. அதை நீங்கள் அப்படி இழுத்து பிடிச்சிங்கன்னு சொன்னாக்கா அது என்னது அப்படின்னு உரிமை பாராட்டி, அது எனக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு உரிமை பாராட்டி இழுத்து பிடிப்பீங்கன்னு சொன்னாக்கா கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. அப்படி தாராளமாய் கொடுக்கிறவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன்னு சொல்கிறார். இந்த ஆசீர்வாதம் கட்டளையிடணும்னாக்கா, இந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்லாம் இருக்கணும்னாக்கா மற்றவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடையும்படியாய் உதவி செய்யுங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்கணும்னாக்கா ஏழைகளை நினைத்து இரக்கம் பாராட்டுங்க. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சுதந்திரம் ஆகணும்னாக்கா எந்த விதத்திலும் கஞ்சத்தனம் பண்ணாதீங்க, பிசுனித்தனம் பண்ணாதீங்க, தாராள மனசுடையவளாய் இருங்க. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஒரு வேளை நீங்கள் அப்படிப்பட்டவளாய் இருந்தீங்கன்னு சொன்னாக்கா ஆண்டவருக்கு நேராய் மனம் திரும்பி ஆண்டவருக்கு நேராய் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் சொல்கிற சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உங்களுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் கையிட்டு செய்கிற காரியத்தை எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா அப்படி சொல்லி எல்லாம் கேட்கலாமா? எல்லாம் இயேசுவை நோக்கி பார்த்து கேட்கலாமா? மகா பரிசுத்தமுள்ள அன்பு தகப்பனே, இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற அந்த அன்பு சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் கையின் பிரயாசங்கள், அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் வாய்க்கு செய்து அதை ஆசீர்வதிங்கப்பா. கேட்ட சத்தியத்தின்படி நடக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.